தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. இளையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணை எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவரை உற்று நோக்கி நாம் சொல்வோம், ஆண்டவரே, உம் செயல்கள் அனைத்தையும் பற்றி நான் தியானிப்பேன். உம் வலிமை மிகு செயல்களை பற்றி சிந்திப்பேன். கடவுளே, உமது வழி தூய்மையானது. உமது நன்மைத்தனங்களை நினைத்து நினைத்து ஆண்டவரே, நான் உம்மை போற்றுவேன், நான் உம்மை புகழ்வேன், நான் உமக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிப்பேன். எத்தனை நன்மைகளை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் எனக்காக செய்து கொண்டிருக்கிறேன். நற்கருணை ஆண்டவரே, இதோ இந்த ஆராதனை வழியிலே புனிதர்களோடு இணைந்து, தூதர்கள் அதி தூதர்களோடு இணைந்து, உலகில் இருக்கின்றோம் பிள்ளைகளோடு இணைந்து நான் உம்மை போற்றுவேன், நான் உம்மை புகழ்வேன், நான் உமக்கு நன்றி செலுத்துவேன், நான் உம்மை ஆராதிப்பேன் என்று நீங்கள் இருக்கின்ற இடங்களில் இருந்தவாறே கரங்களை உயர்த்தி, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி நற்கருணை ஆண்டவரை நாம் நன்றியோடு போற்றுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா. ஆண்டவரை உற்று நோக்கி ஆண்டவரிடத்தில் செல்வோம். ஆண்டவரே, நீர் எப்போதும் என்னோடு இருக்கின்ற தெய்வம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கண்ணின் கருவிழி என என்னை பாதுகாக்கின்ற தெய்வம். நான் செல்கின்ற இடங்களிலெல்லாம் என்னோடு நீர் பயணிக்கின்ற தெய்வம். எனக்கு கஷ்டம்,
துன்பம் அப்படின்னா ஆண்டவரே ஓடோடி வந்து என்னை கண்டு கொள்கின்ற தெய்வம். அன்று நீர் ஆகாருக்கு வாக்கு கொடுத்தீரே, என்னை காண்பவரை நானும் இங்கே கண்டேன் என்று அறிக்கை செய்ய வாய்ப்பு கொடுத்தீரே. பெயர் லகாய் ரோயி என்று சொல்லி இருக்கின்றவராக என்னோடு இருக்கின்ற ஆண்டவரே என்று அறிக்கை செய்ய வாய்ப்பு கொடுத்தவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உம்மை புகழ்கிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி இருக்கின்றவரே, எனக்காய் எப்போதும் என்னோடு நடக்கின்றவரே, என்னை வழிநடத்துகின்ற தெய்வமே, எனக்காக அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கின்ற தெய்வமே, உமது எல்லா வல்ல செயல்களையும் நான் நினைவு கூறுகிறேன், அறிக்கை செய்கிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழ்கிறேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். நமது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். நமது முழு பலத்தோடு, ஆற்றலோடு, சக்தியோடு நற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். இருக்கின்றவர் மீண்டும் எனக்காய் வருகின்றவர், இருக்கின்றவர் மீண்டும் எனக்காய் வருகின்றவர். ஆராதிப்பேன் 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 உம்மையே என் இயேசுவே, ஆராதிப்பேன் 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 உம்மையே, ஆராதிப்பேன் 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 உம்மையே என் இயேசுவே, ஆராதிப்பேன் 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 உம்மையே. இதுவரை என்னை நடத்தின இறைவன் இனியும் தாங்கி நடத்திடுவே, இதுவரை என்னை நடத்தின இறைவன் இனியும் தாங்கி நடத்திடுவே, இனியும் தாங்கி நடத்திடுவே, கைவிடாமல் தாங்குகிறே. ஆராதிப்பேன் 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 உம்மையே என் இயேசுவே, ஆராதிப்பேன் 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 உம்மையே. சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் இறைவன் பார்வோனின் சேனைக்கு தப்புவித்தீர், சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் இறைவன் பார்வோனின் சேனைக்கு தப்புவித்தீர், பார்வோனின் சேனைக்கு தப்புவித்தீர், அழிவிலிருந்து காக்கின்றீர். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன்
ஆராதிப்பேன் உம்மையே என் இயேசுவே. ஆராதிப்பேன் 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 உம்மையே. கர்த்தரின் மேய்ப்பர் இகழ்ச்சி அடையே அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறீர். கர்த்தரின் மேய்ப்பர் இகழ்ச்சி அடையே அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறீர். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறீர். உள்ளுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர். ஆராதிப்பேன் 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 உம்மையே என் இயேசுவே. ஆராதிப்பேன் 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 உம்மையே. அழைத்த இறைவன் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். அழைத்த இறைவன் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். அழைப்பில் நிலைத்திட உதவுகிறீர். ஆராதிப்பேன் 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 உம்மையே என் இயேசுவே. ஆராதிப்பேன் 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 உம்மையே. இருக்கின்றவராய் இருக்கின்றவர், மீண்டும் எனக்காய் வருகின்றவர். இருக்கின்றவராய் இருக்கின்றவர், மீண்டும் எனக்காய் வருகின்றவர். ஆராதிப்பேன் 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 உம்மையே என் இயேசுவே. ஆராதிப்பேன் 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 உம்மையே. ஆராதிப்பேன் 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 உம்மையே என் இயேசுவே. ஆராதிப்பேன் 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 உம்மையே. என் இயேசுவே. ஆராதிப்பேன் 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 உம்மையே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதையே நாம் ஆண்டவரிடத்திலே சொல்வோம். ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிப்பேன். என் முழு உள்ளத்தோடு, பலத்தோடு, ஆற்றலோடு, சக்தியோடு ஆண்டவரே நான் உம்மை ஆராதிப்பேன். எனக்காய் இருக்கின்றவராய் இருக்கின்ற தெய்வமே, என் வாழ்நாள் முழுவதும் என்னோடு இருக்கின்ற தெய்வமே, என் வாழ்க்கை பற்றி எறிந்தாலும் ஆண்டவரை அழிந்து போகாதபடி என்னை பாதுகாக்கின்ற தெய்வமே, என் வாழ்வில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் சங்கடங்களும் வந்தாலும் ஆண்டவரே மலை போல் என்னை சூழ்ந்து இருந்து என்னை பாதுகாக்கின்ற தெய்வமே, எனக்கு எதிராக பாளையம் இறங்கினோம், எனக்கு எதிராக படையே வந்தாலும் ஆண்டவரே நீர் எனக்கு அரணாக கோட்டையாக இருந்து என்னை பாதுகாக்கின்ற தெய்வமே, உம்மையே நான் ஆராதிப்பேன்.
உம்மை நான் போற்றுவேன், போற்றுவேன், உம்மை நான் புகழ்வேன், புகழ்வேன். நான் உமக்கு நன்றி செலுத்துவேன் என்று ஆண்டவரை நீங்கள் போற்றுங்கள். நீங்கள் இருக்கின்ற இடங்களில் இருந்தவாறே ஆண்டவரை நீங்கள் துதியுங்கள். ஆண்டவர் எப்படியெல்லாம் உங்கள் வாழ்வில் வல்லமையாய் செயலாற்றி இருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்வில் செய்த நன்மைத்தனங்களை நினைவு கூர்ந்து, ஆண்டவர் உங்களை பாதுகாத்த தருணத்தை நினைவு கூர்ந்த ஆண்டவரை போற்றுங்கள். உங்களை அரவணைத்த தருணங்களை நினைவு கூர்ந்த ஆண்டவரை போற்றுங்கள். உங்களுக்கு கோட்டை அரணாய் இருந்து உங்களை தன்னுடைய சிறகுகளுக்கு இடையிலே காத்து கொண்ட தருணங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரை போற்றுங்கள். சேர்ந்து ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை புகழுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். போற்றுகிறோம் சாமி, போற்றுகிறோம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்ற வானதூதர்களின் கூட்டத்தில் நடுவில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கின்றவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாக இருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றி செலுத்துகிறோம் சாமி. நன்றி செலுத்துகிறோம் உம்மை போற்றுகிறோம் சாமி. ஆண்டவரே, போற்றுகிறோம் உம்மை ஆண்டவரே. புகழ்கிறோம் சாமி. புகழ்கிறோம் சாமி. அப்பா, படைகளின் ஆண்டவர் என்பதை நீ நிரூபித்தீரே. இதோ சேனைகளோடு வந்த பார்வோனின் சேனையை ஆண்டவரை முறியடித்து உமது பிள்ளைகளை காத்த எங்கள் தெய்வமே, இன்றும் கூட எங்களுக்கு நீரே அடைக்கலப்பாறையாக இருந்து எங்களை துரத்தி வருகிற எல்லாவற்றிற்குமாய் எங்களை காத்து எங்களை நடத்தி வருகிறதற்காய் உம்மை துதிக்கிறோம் சாமி. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ நீர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறதுனாலே நாங்கள் தாழ்ச்சி அடைகிறதில்லையப்பா. இதோ புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு எங்களை கூட்டி செல்லுகிறதற்காய் உம்மை துதிக்கிறோம் சாமி. எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் உம்மை நோக்கி பார்க்க செய்கிற தயவிற்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு அடைக்கல பாறை சாமி, நீரே எங்களுக்கு தஞ்சம் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் சாமி, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பரே, நன்றி 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 ஆண்டவரே. இதோ சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்க நேரிட்டாலும் உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வாக்குத்தத்தம் சொல்லியவரே, உம்மை துதிக்கிறோம் சாமி, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற ஒருவரும் ஒருபோது வெட்கப்படுவதில்லையே அப்பா, அதற்காக உம்மை துதிக்கிறோம் சாமி. உம்மை நோக்கி பார்க்கிறவர் எவராய் இருந்தாலும் ஒருவரையும் நீர் கைவிடாத தெய்வமாய் இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் சாமி, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்களை வழி நடத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு முன்பாய் நீர் செல்லுகிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்கள் உம்முடைய குரலை கேட்கத்தக்கதாக எங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறீரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம் சாமி. உமது முகத்தை தேடுகிறவர்களாக எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் சாமி. நாங்கள் தகுதியற்றவர்கள்ப்பா, நாங்கள் தகுதியற்றவர்கள் ஆண்டவரே. ஒருபோதும் அப்பா எங்களுடைய சுய முயற்சியினாலே உம்மை நாங்கள் பார்க்க முடியாதே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க முடியாது ஆண்டவரே. ஆனால் உமது கிருபையினாலே, உமது இரக்கத்தினாலே, உமது தயவினாலே இதோ உமது சத்தத்தை எங்களால் கேட்க முடியுமே, அதற்காக உம்மை துதிக்கிறோம் சாமி. உமது கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், உமது தயவிற்காக உம்மை துதிக்கிறோம் சாமி. உமது தயவால் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாமி. உமது இரக்கத்தினால் மட்டுமே எங்களால் வாழ முடிகிறது, அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் சாமி. இதோ உமது பிள்ளைகள் ஒன்றாய் சேர்ந்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் சாமி. எங்களுக்கு செவி கொடுக்கிற தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் சாமி. உம்மை எங்களுக்கு மறைக்காது இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் சாமி. இதோ அந்த ஏழை கூப்பிட்டான் ஆண்டவர், தன்னுடைய இருக்கையிலிருந்து அவனை கண்ணோக்கினார் என்ற வாக்கின்படி அப்பா எங்களிடமாய் சாய்ந்து எங்கள் கூக்குரலை கேட்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் சாமி, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒருபோதும் எங்களை புறம்பை தள்ளாதவரே, உம்மை துதிக்கிறோம் சாமி. எங்களை அரவணைத்துக் கொள்ளுகிற தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் மீது நோக்கமா இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இரக்கம் காட்டுகிறவரே, உம்மை துதிக்கிறோம் சாமி. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி, என் வாழ்நாள் முழுவதும் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி, என்ன நேர்ந்தாலும் நான் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி, கடந்த காலத்தில் நீர் செய்த ஒத்தனையும் நான் நினைவு கூறுகிறேன் சாமி. ஒன்றையும் என்னால் மறக்க இயலாது உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி மீண்டும் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம்.
ஆராதிப்பேன் 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 உம்மையே என் இயேசுவே ஆராதிப்பேன் 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 உம்மையே ஆராதிப்பேன் 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 உம்மையே என் இயேசுவே ஆராதிப்பேன் 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 உம்மையே. தொடர்ந்து ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நீங்க ஆண்டுடைய பிரசன்னத்துல, நற்கருணை ஆண்டுடைய பிரசன்னத்துல நம்ம ஒவ்வொருவருக்குமே தனித்தனி அனுபவம் உண்டு. மோசேயின் அனுபவம் நமக்கு உண்டு, இஸ்ரவேல் மக்களுடைய அனுபவம் நமக்கு உண்டு, ஆயனுடைய அனுபவம் நமக்கு உண்டு. ஆண்டவரே, நீர் என்னோடு இருந்தீரே, என்னை கரம் பிடித்து வழி நடத்தினீரே, ஆண்டவரே என் சார்பாக இருந்தீரே, நன்றியோடு நான் நினைவு கூறுகிறேன் சாமி, உம்மை போற்றுகிறேன் என்று நீங்கள் இருக்கின்ற இடங்களில் இருந்தவாறே நற்கருணை ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க, ஆண்டவரை போற்றுங்க, ஆண்டவருக்கு புகழ்ச்சி பலி செலுத்துங்க. உங்க வாழ்க்கையில, உங்க கணவரின் வாழ்க்கையில, மனைவியின் வாழ்க்கையில, பிள்ளைகளின் வாழ்க்கையில, பெற்றோரின் வாழ்க்கையில, உங்கள் உறவுகளின் வாழ்க்கையில, நண்பர்களின் வாழ்க்கையில, உங்க பணி வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறாரோ அவைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை புகழுங்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஆண்டவரை உளமாற புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரே, உமது திருப்பிரசனத்தில் அண்ணாவை போலதான் நானும் மண்டியிட்டு கிடக்கிறேன் சாமி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கிறது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கிறது என்று அறிக்கை செய்தார்களே, அதை நாங்கள் அப்படியே அனுபவிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, உம்மை முன்னிட்டு எங்கள் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரே, உம்மிலே, உமது பிரசன்னத்திலே எங்கள் ஆற்றல் உயர்கிறது, எங்கள் ஆற்றல் கூடுகின்றது. நன்றி 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 என்று ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் சாமி. எங்கள் உள்ளம் ஆண்டவரே பூரிப்பால் நிறைவடைகின்றது சாமி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து, எங்கள் உறவுகளோடு சேர்ந்து, மாதா தொலைக்காட்சி குடும்பத்தோடு சேர்ந்து ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து உம்மை போற்றுவோம், தொடர்ந்து உம்மை புகழ்வோம், தொடர்ந்து உமக்கு நன்றி செலுத்துவோம், தொடர்ந்து உம்மை ஆராதிப்போம். உம்மை ஆராதித்து துதித்து தோத்திர பலி செலுத்தி எல்லா விண்ணக ஆசீர்வாதங்களையும் சொந்தமாக்கிக் கொள்வோம் சாமி. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகின்ற தெய்வம். ஆண்டவரே, உம் வாக்கின்படி நடக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். எங்களோடு பேசும் என் ஆண்டவரே, என் இயேசுவே, இஸ்ராயேல் மக்களோடு பேசியது போல ஆண்டவரே என்னோடு பேசும். மோசேவோடு பேசியது போல ஆண்டவரே என்னோடு பேசும். ஆகாரோடு பேசியது போல ஆண்டவரே என்னோடு பேசும். இறை வாக்கினர்களோடு பேசியது போல ஆண்டவரே என்னோடு பேசும். உமது குரலுக்காய் நான் காத்து கொண்டிருக்கிறேன், பேசும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரின் குரலுக்கு நாம் செவிமடுப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 44, திருவசனங்கள் 1-4 முடிய. என் ஊழியன் யாக்கோப்பே, நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரேலே, இப்பொழுது செவிகொடு. உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கியவரும் உனக்கு உதவி செய்பவருமாகிய ஆண்டவர் கூறுவதை கேள். என் ஊழியன் யாக்கோப்பே, நான் தேர்ந்து கொண்ட எசுரூன், அஞ்சாதே. ஏனெனில் தாகமுற்ற நிலத்தில் நீரை ஊற்றுவேன், வறண்ட தரையில் நீரோடைகள் ஓடச் செய்வேன். உன் வழிமரபினர் மீது என் ஆவியை பொழிவேன், உன் வழி தோன்றல்களுக்கு நான் ஆசி வழங்குவேன்.
அவர்கள் நீரோடை அருகிலுள்ள புல் போலும் நாணல்கள் போலும் செழித்து வளருவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மாதா தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளே, ஜெபமாலையை ஒரு குட்டி திருவிவிலியம் என்று சொல்வார்கள். ஜெபமாலைக்குள்ளாக ஒரு குட்டி திருவிவிலியம் மறைந்திருக்கின்றது என்று சொல்வார்கள். ஜெபமாலை ஒரு திருவிவிலிய தியானம். அக்டோபர் மாதம் என்றாலே ஜெபமாலை மாதம். அக்டோபர் மாதம் என்றாலே வெற்றியின் மாதம். அக்டோபர் மாதம் என்றாலே அன்னையின் வழியாய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அனுபவிக்கின்ற மாதம் என்று சொல்லுவார்கள். 1571 அக்டோபர் 7ஆம் நாள் சொல்வாங்க, சிலர் கத்தியை கொண்டு வெற்றி கொள்வார்கள், ஒரு சிலர் குதிரைப்படையை கொண்டு வெற்றி கொள்வார்கள், இன்னும் ஒரு சிலர் காலாட்படையையும் யானைப்படையையும் கொண்டு வெற்றி கொள்வார்கள், இன்னும் ஒரு சிலர் இராணுவ தளவாடங்களை கொண்டு வெற்றி கொள்வார்கள். வரலாறு சொல்கிறது, ஜெபமாலை கொண்டு ஒரு போரினையே வெற்றி கொள்ள முடியும் என்பதற்கு லெப்பன்டோ என்கின்ற இடம் ஒரு மிகப்பெரிய சான்று. 1571 அக்டோபர் 7 திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் பயஸ் 5ஆம் பயஸ் ஜெபமாலையை கையிலேந்தி ஜெபமாலை அணியை கொண்டு மிகப்பெரிய வெற்றியை நடத்தி காட்டினார்கள். இது வரலாற்று உண்மை. இதுபோன்று ஏராளமான நிகழ்வுகள் உண்டு. சிலுவை போர், இதிலே மிகப்பெரிய பங்கு வகித்தது ஜெபமாலை. ஜெபமாலை வெற்றி மாலை, ஜெபமாலை ஜெயமாலை, ஜெபமாலை ஆறுதலின் மாலை, ஜெபமாலை நலம் தருகின்ற மாலை, ஜெபமாலை விடுதலை தருகின்ற மாலை, ஜெபமாலை தெளிவை தருகின்ற மாலை, ஜெபமாலை இறைவனுடைய விருப்பத்தையும் திட்டத்தையும் வெளிப்படுத்துகின்ற மாலை, ஜெபமாலை நமது நம்பிக்கை வாழ்வை ஆழப்படுத்துகின்ற மாலை, ஜெபமாலை நமது வாழ்க்கையை உருமாற்றுகின்ற மாலை, ஜெபமாலை நமக்கு நம்பிக்கையை தைரியத்தை தருகின்ற மாலை. நமது தனிப்பட்ட வாழ்விலே நாமே அனுபவித்திருக்கின்றோம். தனிமையில் நடக்கின்ற பொழுது நம்மையும் அறியாமல் நமக்குள்ளாக தயக்கங்களோ, நமக்குள்ளாக அச்ச உணர்வோ, நமக்குள்ளாக தடுமாற்றங்களோ வருகின்ற வேளையிலே நம்மையும் அறியாமல் நமது கை ஜெபமாலையை தேடும். பாக்கெட்டில் இருக்கிற ஜெபமாலை கைக்கு வந்துருச்சு, பாக்கெட்டில் இருக்கிற ஜெபமாலை கழுத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மையும் அறியாமல் நமக்குள்ளாக ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, ஒரு துணிச்சல். அது எப்படி? ஜெபமாலை இருக்கின்ற இடத்திலே அன்னை மரியா இருக்கின்றார்கள். ஜெபமாலையை கரங்களில் எடுக்கின்ற பொழுது அன்னை மரியா நமது கரத்தை பிடித்துக் கொள்கின்றார்கள். ஜெபமாலை நமது நாவிலே ஒலிக்கின்ற பொழுது அன்னை நம்மோடு பயணிக்கின்றார்கள். ஜெபமாலை நாம் ஜெபிக்கின்ற வேளையிலே அன்னை நமது வாழ்வை அவரது கரங்களில் எடுத்துக் கொள்கின்றார்கள். அன்புறவுகளே, ஜெபமாலை மாதத்தின் முதல் சனிக்கிழமை தாய் திருச்சபை கற்றுத்தருகின்றது. இந்த ஜெபமாலை ஒரு திருவிவிலிய ஜெபமாலை. ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை நாம் தியானிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் நடந்த மறை உண்மைகளை தியானிக்கின்றோம். மகிழ்ச்சி நிறை பேருண்மைகள், துயர் நிறை பேருண்மைகள், ஒளியின் மறை உண்மைகள், உயிர்ப்பின் மறை உண்மைகள், இவைகள் எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகள் எப்படி நமது மீட்பின் ஆதாரமாக மாறின என்பதை தான் ஜெபமாலை நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கின்றது. உனக்காக தான் இயேசு இவ்வுலகம் வந்தார், உனக்காக தான் இயேசு மனு உரு எடுத்தார், உனக்காக தான் இயேசு தன்னையே அர்ப்பணித்தார், உனக்காக தான் இயேசு உருமாறினார், உனக்காக தான் இயேசு தனது திருவுடலையும் திரு ரத்தத்தையும் கொடுத்தார்,
உனக்காக தான் இயேசு பாடுகள் பட்டார். உனக்காக தான் இயேசு சிலுவை சுமந்தார். உனக்காக தான் இயேசு தன்னுடைய உயிரை சிலுவையில் கொடையாக கொடுத்தார். உனக்காக தான் இயேசு சாவை வென்று உயிர்ப்பு என்கின்ற கொடையை கொடுத்தார். உனக்காக தான் இயேசு தூய ஆவியானவரை கொடையாக கொடுத்தார். உனக்காக தான் என்னை திருவுடலோடு ஆன்மாவோடு விண்ணகத்திற்கு எடுத்துச் சென்று அரசியாக முடிசூட்டி பேரன்பை வெளிப்படுத்தினார். உன்னோடு பயணிக்க வேண்டும் என்பதற்காக தான், உனது தேவைகளை சந்திக்க வேண்டும் என்பதற்காக தான் அன்னையாகிய என்னை உனக்கு கொடையாக கொடுத்தார் என்று சொல்லி இந்த ஜெபமாலை இயேசுனுடைய பேரன்பை நமக்கு நினைவூட்டுகின்றது. இந்த ஜெபமாலை இயேசுனுடைய பேரன்பை நமக்கு நினைவூட்டுகின்றது. இயேசுனுடைய பேர் ஆற்றலை நமக்கு நினைவூட்டுகின்றது. இந்த ஜெபமாலை இயேசுனுடைய மீட்பை நமக்கு நினைவூட்டுகின்றது. அன்பு உறவுகளே, இந்த ஜெபமாலையினுடைய ஆற்றலை, சக்தியை நிச்சயமா நாம் ஒவ்வொருவருமே அனுபவித்திருக்கின்றோம். நம்ம தாத்தா பாட்டிங்க வாழ்க்கையில, நம்ம பெற்றோருடைய வாழ்க்கையில, நம் ஊர்க்காருடைய வாழ்க்கையில இதை நாம் அனுபவித்திருக்கின்றோம். எனக்கு நினைவுக்கு வருகின்றது, இதை பல முறை நான் பதிவும் செய்திருக்கின்றேன் பல இடங்களில். ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்பாக நமது கடற்கரை உறவுகள் வாழ்கின்ற அந்த பகுதிகளில் மாலை நேரங்களில் சென்றால் எல்லா இடங்களிலும் இந்த ஜெபமாலை ஜெபிக்கின்ற குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். எல்லா இடங்களிலும் கடல் உறவுகள் தன்னுடைய கணவன் பிள்ளைகள் கடலுக்கு சென்ற பிற்பாடு அவர்களை ஜெபமாலையின் மூலமாக கடற்கரை உறவுகள் தாங்கினார்கள். ஜெபமாலையின் மூலமாக கடற்கரை உறவுகள் தங்கள் குடும்பத்தாரை பாதுகாத்தார்கள். ஜெபமாலையின் மூலமாக கடற்கரை உறவுகள் தங்களுடைய குடும்பத்தாருக்கு அரண் எழுப்பி அனுப்பி வைத்து பாதுகாத்து கொண்டார்கள். நாம் ஒவ்வொருவருமே நம்ம வாழ்க்கையில் அனுபவித்திருக்கின்றோம். இந்த நாளிலே, மாதத்தின் முதல் சனிக்கிழமை நாளிலே நம்ம தீர்மானம் எடுப்போம். ஜெபமாலையை கரங்களில் எடுப்போம். ஒவ்வொரு நாளும் நான் ஜெபமாலை ஜெபிப்பேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மறை உண்மைகளை நான் தியானிப்பேன். ஆண்டுடைய பேரன்பை நான் அனுபவிப்பேன் என்று நாம் தீர்மானம் எடுப்போம். நம்ம குடும்பத்துல குடும்ப ஜெபம் இருக்க வேண்டும். கூடி ஜெபமாலை ஜெபிக்கின்ற குடும்பம் குலையாது. கூடி ஜெபமாலை ஜெபிக்கின்ற குடும்பம் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். கூடி ஜெபமாலை ஜெபிக்கின்ற குடும்பம் ஆண்டுடைய பேர் ஆற்றலை, சக்தியை கண்டுகொள்ளும். கூடி ஜெபமாலை ஜெபிக்கின்ற குடும்பம் ஆண்டுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் தங்களுடைய வாழ்வில அனுபவிப்பார்கள். அதனால் குடும்ப ஜெபத்தை, குடும்ப ஜெபமாலையை நாம் கட்டி எழுப்புவோம். யார் யாரெல்லாம் ஜெபமாலை கரங்களில் எடுக்கின்றார்களோ, எந்த குடும்பம் எல்லாம் தவறாமல் குடும்ப ஜெபமாலை ஜெபிக்கின்றதோ அந்த குடும்பங்கள் சமாதானத்தின் தூதுவர்களாக இருப்பார்கள். நம்பிக்கையின் தூதுவர்களாக இருப்பார்கள். சமாதானத்தை உருவாக்குகின்றவர்களாக இருப்பார்கள். நம்பிக்கையை அடுத்தவர்களுக்கு ஊட்டுகின்றவர்களாக இருப்பார்கள். அன்புறவுகளே, இந்த நாளிலே நாம் செல்கின்ற இடங்களிலெல்லாம் ஜெபமாலை ஏந்தி செல்வோம். நமது பிள்ளைகள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு பாதுகாப்பாக, அரணாக, கோட்டையாக ஜெபமாலையை கரங்களில் கொடுத்து அனுப்புவோம். கழுத்தில் போட்டு அனுப்புவோம். நமது பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஜெபமாலை ஜெபிக்கின்றபடி நமது பிள்ளைகளை நாம் வளர்த்தெடுப்போம். ஒரு முறை சிங்கப்பூரில் இருக்கின்ற ஒரு உறவு குடும்பத்திற்கு நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். படிக்கின்ற பிள்ளை, 16-17 வயது படிக்கின்ற பிள்ளை. நபிதா, என்னம்மா செஞ்சிட்டு இருக்கிற? அந்த மகள் சொன்னால், ஐ எம் பிரேயிங் ரோசரி. நான் ஜெபமாலை ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நான் படிப்ப ஆரம்பிக்கணும். அதனால ஜெபமாலை முடித்து விட்டு நான் படிக்கலாம் என்று சொல்லி ஜெபமாலை ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அன்பு உறவுகளே, நமது பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவோம். ஜெபமாலையில் ஜெயம் உண்டு, ஜெபமாலையில் வெற்றி உண்டு, ஜெபமாலையில் தூய்மை உண்டு, ஜெபமாலையில் பாதுகாப்பு உண்டு, ஜெபமாலையில் எல்லா வல்ல செயல்களையும் அனுபவிக்க முடியும் என்கின்ற இந்த அனுபவத்தை நமது பிள்ளைகளுக்கு கொடுப்போம். இது நம்முடைய கடமை. அதனால் தொடரும் இந்த அருளின் நேரத்திலே, ஆண்டவரே, அன்னை மரியாவை பற்றி கொள்ள
ஆண்டவரே, அன்னை மரியாய் எங்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கின்ற ஜெபமாலையை கரங்களில் ஏந்தி அற்புதத்தையும் அதிசயத்தையும் எங்கள் வாழ்வில் கண்டுகொள்ள ஜெபமாலை ஜெபித்து ஜெபித்து உமது அருளை அன்னையின் வழியாக அடுத்தவர்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஜெபமாலை எங்கள் வாழ்வில் சக்தியாக இருக்கட்டும். ஜெபமாலை எங்கள் வாழ்வில் மிகப்பெரிய கிருபையாக இருக்கட்டும். எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் ஆண்டவரே என்று தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அன்புறவுகளே, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே. நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை காண்கின்ற கடவுள், நான் உன்னை காக்கின்ற கடவுள், நான் உன்னை பெற்ற தாயினும் மேலாக நேசிக்கின்ற கடவுள், உன் விண்ணப்பத்தை கேட்கின்ற கடவுள், உன் கண்ணீரை காண்கின்ற கடவுள், உன்னை தூக்கி சுமக்கின்ற கடவுள், உன் தேவைகளை எல்லாம் சந்திக்கின்ற கடவுள் என்று வாக்கு கொடுத்த தெய்வமே, வாக்கு மாறாத தெய்வமே, உமது வாக்கு தத்தத்தின்படி எங்களை நடத்தும். உமது வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே பிள்ளைகளை நடத்தும். இதோ இந்த ஆராதனை வழியிலே தங்களையே இணைத்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நற்கருணை ஆண்டவரே நாங்களும் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். எத்தனை பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பிள்ளைகள் மனபாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பிள்ளைகள் ஏக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பிள்ளைகள் மனம் முழுவதும் சுமைகளோடு, அழுத்தத்தோடு, அச்சத்தோடு, பயத்தோடு, என்ன நடக்குமோ என்கின்ற நடுக்கத்தோடு ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும் சாமி. ஆண்டவரே, உம்மையன்றி எங்களுக்கு யார் உண்டு? உம்மால் எங்களுக்கு சுகம் தர முடியும். உம்மால் எங்களுக்கு விடுதலை தர முடியும். ஒரே கணத்திலே எங்கள் வாழ்வை ஆண்டவரே உம்மால் புரட்டி போட முடியும். நம்புகிறோம் சாமி. எங்கள் விண்ணப்பத்தை கேளும், கண்ணீரை துடையும், சுகத்தை தாரும், விடுதலையை தாரும், புது வாழ்வை தாரும். அடைபட்ட கதவுகளை எல்லாம் திறந்துவிடும். ஆண்டவரே, சுகத்திற்காய், விடுதலை வாழ்வுக்காய், திருமண பாக்கியத்திற்காய், குழந்தை பாக்கியத்திற்காய், கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காய், வாழ்வின் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காய் காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இந்த வழியிலே தொடும் சாமி என்று சொல்லி இந்த பாடலை உருக்கமாய் பாடி நாம் ஜெபிப்போம். ஜெபிக்கின்ற வழியிலே நற்கருணை ஆண்டவர் உங்களை கடந்து வருகிறார். இந்த பாடலை பாடி நீங்கள் ஜெபிக்கின்ற வழியிலே நற்கருணை ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை கடந்து வருகிறார். நீங்கள் இருக்கின்ற இடங்களில் கடந்து வருகிறார். ஆண்டவர் உங்களை தொடுகிறார். ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துகிறார். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். நம்பிக்கையோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உருக்கமாய் நாம் ஜெபிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே,
உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா விண்ணப்பத்தை கேட்பவரே மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா விண்ணப்பத்தை கேட்பவரே சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாகினீ சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாகினீ ஐயா என்று சொல்லி சுகமாகினீ ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா விண்ணப்பத்தை கேட்பவரே என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா ஐயா சுமந்து தீர்த்தீரையா ஐயா சுமந்து தீர்த்தீரையா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா விண்ணப்பத்தை கேட்பவரே
குருடர்களை பார்க்க செய்தி, முடவர்கள் நடக்க செய்தி. குருடர்களை பார்க்க செய்தி, முடவர்கள் நடக்க செய்தி. ஐயா முடவர்கள் நடக்க செய்தி. ஐயா முடவர்கள் நடக்க செய்தி. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே. உன் காயத்தால் சுகமானே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உன் காயத்தால் சுகமானே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரமே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஸ்தோத்திரம் இயேசையா. ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவரே, உம்மையே நம்பியிருக்கின்ற உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது பேர் இரக்கத்தினால் தனித்தனியாய் தொட்டு ஆசீர்வதியும் சாமி. உம்மால் கூடம், எல்லாம் கூடம். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உமது காயங்களினால் சுகம் உண்டு, உமது இரத்தத்தினால் விடுதலை உண்டு. ஆண்டவரே, உமது காயங்களினால் புது வாழ்வு உண்டு என்று நம்பி உமது பிரசனத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொடும் சாமி. தொட்டு நலமாக்கம். உம் பிரச்சனைகளை, உம் பிள்ளைகளின் பிரச்சனைகளை ஆண்டவரே நீர் தீர்த்து வையும். உம் பிள்ளைகளின் தேவைகளை ஆண்டவரே நீர் சந்தியும். உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமது பேரன்பில் மகிழ்ந்திருக்கின்றபடி உமது ஆசீர்வாதத்தினால் நிரப்பம். இதோ இந்த வழியிலே ஒவ்வொரு மகனும் மகளும் உமது தொடுதலை ஆண்டவரே உணர்கின்றபடி தொட்டு ஆசீர்வதியும். உமது வல்லமையை உணர்கின்றபடி உமது வல்லமையினால் ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்னை ஆசீர்வதியும் சாமி. என்னை தொட்டு ஆசீர்வதியும். என்னை தொட்டு சுகப்படுத்தும். என்னை தொட்டு எனக்கு விடுதலை தாரும். என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். ஆண்டவரே, நன்றி சொல்கின்ற சூழலை நீர் உருவாக்கி தாரும். உம்மையே நான் நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரின் ஆசீர் கேட்போம்.
நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.